ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, நீ சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. நான் உன் கூடவே எப்போதுமே இருக்கிறேன், எப்போதும் இருந்து கொண்டும் இருப்பேன். இப்போதே இந்த நொடியே உன்னுடைய வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது. உன் வாழ்வில் புதிய விடியல் ஆரம்பமாகும் நேரம். உன் கஷ்டங்கள் எல்லாமே முடியும் நேரம். உன் பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய். அதற்காகத்தான் நான் இந்த ஒளி விளக்கை நான் உனக்கு தரப்போகிறேன். யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன். உன்னை நான் வெகு விரைவிலேயே வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன். உன்னுடைய வீட்டில் எனக்காக ஒரு விளக்கு வாங்கி ஏற்று. ஒளி விளக்காக நான் வந்து அங்கு இருக்கிறேன். உனக்கு ஒரு ஒளி விளக்கை நானே தருகிறேன். அந்த ஒளிச்சுடரின் மூலம் உன் வீடு பிரகாசமாக இருக்கும். விரைவிலேயே உன் வாழ்வு மகிழ்ச்சியாகவே இருக்கும். கலங்காதே, உனக்கான நேரங்கள் எல்லாம் தொலைவில் இல்லை. அது உன்னை தேடி தானாக வந்து கொண்டே இருக்கிறது. பிள்ளைகளின் நலன் விரைவிலேயே சீராகும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உன் பிள்ளைகளை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் வந்து அமர்ந்து விடுவேன். நீ எனக்காக உன் வீட்டில் என்னுடைய படம் போட்ட விளக்கை வாங்கி ஏற்று. உனக்கு நான் இருப்பது கண்கூட தெரிய வரும். அப்படி உனக்கு தெரியவில்லையா? மனதில் நினைத்தாலே போதும். தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா என்று கிடையாது. யோசித்துப்பார். நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகளை எல்லாம் சந்தித்திருப்பாய். பலவிதமான கசப்புகளையெல்லாம் அனுபவித்திருப்பாய். உறவுகளுக்கெல்லாம் சண்டை சச்சரவுகளுடன் இருந்திருப்பாய். ஆசையாய் வாங்கியது எல்லாமே உன்னை கைவிட்டு போயிருக்கும். போன நிம்மதியை எல்லாமே இழந்திருப்பாய் நீ. ஏன், தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு கூட நீ பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு என்று எல்லாமே எனக்கு தெரியும். நீதான் அதை மறந்துவிட்டாய். அப்படி பல கஷ்டங்களுக்கு இடையே உன்னை மீட்டு அழைத்து வந்தது யார் என்று நினைக்கிறாய்? நான் தானே. அப்படி இருக்கும்போது நீ எதற்காக என்னை மறந்தாய்? நான் எங்கும் போகவில்லை. அனைத்துமே நான் அறிவேன். அனைத்துமே நன்மைக்கு. எப்படியே நம்பு. அப்படித்தான் நான் இருக்கிறேன். உன்னை வழி நடத்தி செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன். அனுதினமும் என்னை பூஜித்தாய். அதனால்தான் நான் உன்னிடத்தில் வந்து சேர்ந்தேன். எப்படி வந்து சேர்ந்தேன் என்று உனக்கே தெரியாது. நீ எனது பொக்கிஷம். நீங்கள் அனைவருமே என்னுடைய குழந்தைகள். எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது. நான் சொல்வது போல என்னுடைய விளக்கை வாங்கி உன் வீட்டு ஏற்று. ஒளி விளக்காக வருகிறேன்.